அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சில நேரங்கள்ல வாழ்க்கையில் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, முன்பாக ஒரு பெரிய போராட்டம், தடை, இவைகளை தாண்டி நான் எப்படி அந்த பக்கம் போவது, என்னுடைய அழைப்பிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி முன்னேறுவது என்பது சிலருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த காலை நேரத்திலே தேவன் ஒரு அருமையான வசனத்தை வாசிக்க ஞாபகப்படுத்துகிறார். 78ஆம் சங்கீதம் 13வது வசனம். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். என்ன ஒரு பெரிய அற்புதம் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்பாக ஒரு தடையாக இருந்தது செங்கடல். அந்த கடலை தாண்டி நாம் இத்தனை லட்சம் ஜனங்கள் எப்படி அந்த பகுதிக்கு போவது? பின்பு அவர்களை பயமுறுத்துவதற்கு பார்வோனுடைய சேனையும் வருகிறது. சிலர் முறுமுறுக்கிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். ஆனால் விசுவாசத்தோடு மோசே சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் செய்கிறதை பாருங்கள் என்று விசுவாசத்தோடு சொல்லுவார். அப்படி சொன்ன போது ஜனங்கள் ஒரு பெரிய அற்புதத்துக்காக ஏங்கின நேரத்திலே தேவன் செங்கடலை பிளக்கிறார். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல ஜனங்களை நடக்க பண்ணி ஜலத்தை ஒரு குவியலாக, ஒரு மதிலாக நிற்க செய்து தேவன் ஜனங்களை அக்கறைப்படுத்தினார். ஒரு மிகப்பெரிய அற்புதம் அந்த இடத்திலே நடந்தது. பாருங்கள், இந்த அற்புதத்தை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்யக்கூடும். நமக்கு முன்பாக கடக்க முடியாதபடி ஒரு பிரச்சனை, கடக்க முடியாதபடிக்கு ஒரு பலவீனம், வியாதி, கடக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு போராட்டம் முன்பாக இருக்கிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். பின்பாக உங்களை தேடி பல சூழ்நிலைகள் கடந்து வரலாம், பல பிரச்சனைகள் கடந்து வரலாம். முன்னும் பின்னும் நெருக்கப்படுகிற நேரத்தில் தான் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு சூழ்நிலை வரும்போது திறக்க முடியாத இடத்திலே தேவன் வழியை திறப்பார். திறக்க முடியாத சூழ்நிலையிலே தேவன் ஒரு வாசலை திறந்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் சிலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். ஒரு அருமையான சகோதரன் ரொம்ப எளிமையான வேலையிலே இருந்தார். அவருடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு உலக பிரகாரமாய் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாதிருந்தது. அவர் அடிக்கடி சொல்வார், கர்த்தர் எனக்கு முன்பாக ஒரு வழியை திறப்பார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். நாட்கள் வந்தது. தேவனே அந்த சகோதரனுக்கு ஒரு வழியை திறந்தார். வெளிநாடு செல்லும்படிக்கு எந்த படிப்பும் இல்லாத போதும் கூட கர்த்தர் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்க செய்து ஆண்டவர் வெளியே கொண்டு போனார். இன்னைக்கு பல வருடங்கள் வெளி தேசங்களில் வேலை செய்கிறார். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது. பாருங்கள், தேவன் செய்கிற செயல்கள் எப்படி என்றால், திறக்க முடியாத, கடக்க முடியாத, தாண்ட முடியாத போராட்டங்கள் நிறைந்த இடத்தில் தான் வழியை திறக்கிறவர். இந்த காலை நேரத்திலே உங்க வாழ்க்கையில நீங்க எதையோ ஒரு காரியம் நீங்க கடக்க முடியலையே அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா? நிச்சயமா கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு வழியை திறப்பார். இன்றைக்கு வழியை திறப்பார். நீங்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல லகுவாய் நடக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி அக்கறைப்படுத்தி உங்களை அந்த அதிசயத்தை, அற்புதத்தை காணும்படி செய்வார். அருமையான சகோதரா, சகோதரி, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக தேவன் வழியை திறப்பார். நீங்கள் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வழி உண்டாகும். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, வழி திறக்க முடியாத இடத்திலே தம்முடைய ஜனங்களுக்காக வழியை திறந்தவரே, இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பா இருக்கிற கடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே, போராட்டமான நிலைமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கடந்து செல்வதற்கான ஒரு வழியை, சூழ்நிலையை உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் அற்புதம் செய்யுங்கப்பா, இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.